சார் ஒண்ணு வைகட்டை எடுங்க. அதாவது திருநெல்வேலியில நடந்த ஒரு மர்டர்ல கவின் என்கிற ஒரு இளைஞர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காரு. அதுல சுர்ஜித் என்ற ஒரு இளைஞரை வந்து கைது செஞ்சிருக்காங்க காவல்துறை. அது நீதிமன்றத்துல அந்த பையனை இன்னைக்கு வந்து நீதிமன்ற காவல்ல இன்னைக்கு இருக்கிறான். ஒரு கொலைய எந்த காரணத்தை கொண்டும் தமிழனா பிறந்த நாங்க யாருமே ஒரு காலமும் அதுவும் முக்குளத்துறை பிறந்த நாங்க ஆதரிக்கவே மாட்டோம். ஒருவனை கொலை செய்வது என்பது வந்து அது சாதாரண விட கிடையாது. அதை நாங்க ஏத்துக்கிடவே மாட்டோம். குற்றவாளி சுர்ஜித் என்றால், அந்த கொலையை சுர்ஜித் செய்தார் என்றால் அவருக்கு வந்து தக்க தண்டனையை வந்து சாட்சிகள் பூர்வமா நிரூபிக்கட்டும். அவருக்கு தண்டனை கொடுக்க நாங்க அதை எதுவுமே எதுக்கல. ஆனா இந்த குற்றத்திற்கு துளி கூட சம்பந்தம் இல்லாத காவல் உதவி ஆய்வாளர் திரு சரவணன் அவர்களையும் அவர்களுடைய மனைவி கிருஷ்ணகுமாரி அவர்களையும் கைது செய்தது வந்து எங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த மண்ணு எப்படிப்பட்ட மண்ணு அப்படின்னா, குற்றம் செஞ்சிட்டான்னு சொல்லி மனுநீதி சோழன் கதையை நீங்க படிச்சிருப்பீங்க. ஒரு கண்ணுக்குட்டிக்காண்டி நீதி வழங்குவதற்காக தன் மகன் உயிரை எடுத்தவர் தான் மனுநீதி சோழன். அப்பேற்பட்ட இந்த மண்ணுல இன்னைக்கு பொய்யான வழக்குகளால 200% துளி கூட சம்பந்தம் இல்லாத அந்த இருவரும் இன்னைக்கு சிறையில, தாய் தகப்ப இருவரும் சிறையில இருக்காங்க. அப்படின்னா அதுவும் தமிழ்நாடு காவல்துறையில முக்கிய பொறுப்பு வச்சுக்கிட்டு இருக்கவங்க, எத்தனையோ காவலரை உருவாக்கி விட்டவங்க, சாதி மதம் பார்க்காம காவலர்களை உருவாக்கி விட்டவங்க இன்னைக்கு சிறைப்படுத்தப்பட்டிருக்காங்க. அப்ப தமிழ்நாட்டில் முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்த காவலர்களுக்கு எந்த ஒரு துயரம் நடந்தாலும் அநியாயம் நடந்தாலும் தட்டி கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? அப்ப இதை நாங்க எந்த ஹேண்டில் நாங்க வந்து பாக்குறோம்? ஒரு தவறே செய்யாத, அப்ப தென் மாவட்டத்தில் நடந்த அத்தனை கொலைகள்லயும் அந்தந்த தாய் தகப்பனை சேர்த்துருமா? தற்போது நடந்த அத்தனை பிரச்சனை, எத்தனை பெண் பிள்ளைகள் இப்ப செத்து போயிருக்கு, நிறைய பெண் பிள்ளைகளை கொண்டிருக்கானுங்க, அந்தந்த தாய் தகப்பனை சேர்க்கல. அப்போ முக்குளத்தோர பிறந்த ஒரு காரணத்துக்காண்டி இந்த தாய் தகப்பனை இருவரையும் கைது செஞ்சு சிறையில் வச்சிருக்காங்க. இதை நாங்க வந்து கடந்த ஆட்சியிலே இதை வன்மையா கண்டிச்சிருக்கோம். தற்போது திரு விஜய் அவர்கள் வந்து இந்த மாநிலத்தோட முதலமைச்சரா வந்து பொறுப்பேற்றிருக்காரு. இந்த வழக்கில் அவருக்கு எந்த ஒரு, அதாவது இந்த வழக்கு சம்பந்தப்பட்டு எந்த ஒரு நிகழ்வுகளும் தற்போது உள்ள அரசுக்கு தெரியாது. ஆனா பழைய அதிகாரிகள் வேண்டுமென்றே, சிபிசிஐடி அதிகாரிகள் வந்து வேண்டுமென்றே யாரு சுர்ஜித் கூட பழகின படிச்ச பசங்களெல்லாம் கூப்பிட்டு கொண்டு வச்சு அவங்கள வந்து இந்த அம்மா ஜாதி வெறி பிடிச்சவங்க நீ சொல்லணும், இல்லைன்னா உன்னைய வேற ஒரு வழக்கு போட்டுருவேன் அப்படிலாம் மிரட்டினதா தகவல். அதாவது இந்த அம்மாவை, இந்த குடும்பத்தை ஜாதி வெறி பிடிச்ச குடும்பமா மாத்தணும் அப்படிங்கிற எல்லா சாதியை சேர்ந்த இளைஞர்களும் யாரு சுர்ஜித்துக்கு பக்கபலமா இருந்திருக்காங்க, நல்லா பழகிருக்காங்க. அத்தனை பேர் வந்து இவர் வீட்டுக்கெல்லாம் வந்து போகக்கூடியவங்க, வீட்டுல சாப்பிடக்கூடியவங்க. அப்பேற்பட்ட இளைஞர்கள் எல்லாம் கூட்டு மூல செலவை மிரட்டிருக்காங்க. சிபிசிஐடி குற்றத்தை வந்து எப்படின்னா இவங்களை குற்றவாளியா மாத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு அவங்களுக்கு மேல இருந்து அழுத்தம் அந்த சமூகத்தோட தலைவர்கள் சொல்லிதான் அழுத்தம் கொடுத்துதான் இவங்களை வந்து உள்ள சேர்த்தது, இந்த வழக்குல சேர்த்திருக்காங்க. அதனால இதை உடனடியா தமிழ்நாடு அரசு இதுல தலையிட்டு இந்த தாய் தகப்பன் சுர்ஜித் அவர்களுடைய வந்து தாயாரையும் வந்து தகப்பனரையும் திரு சரவணன் அவர்களையும் கிருஷ்ணகுமாரி அவர்களையும் விடுதலை செய்யன்னு சொல்லி நாங்க வந்து இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நாங்க முன்னெடுத்திருக்கோம். தமிழ்நாடு முழுவதும் உள்ள பிசி எம்பிசி மக்கள் அத்தனை பேருக்கும் இதன் மீது வருத்தம் இருக்கு. இப்படி குறிப்பிட்டு ஒரு சமூகத்தை மக்களையே இவர்கள் வந்து அடக்குமுறைக்கு உள்ளாக்குதாங்க அப்படின்னு வருத்தம் அனைத்து சமூக மக்களிடையே இருக்கு. ஏற்கனவே கடந்த ஆட்சியில நான் எத்தனையோ மடம் வந்து முதலமைச்சருக்கு பல்வேறு ஊடகங்கள் வழியா நான் தகவல் தெரிவிச்சிருந்தேன். அதனால அசால்ட்டா இருந்தாங்க, இன்னைக்கு தோந்துட்டாங்க. அந்த நிலைமை விஜய் அவர்களுக்கு ஏற்பட்டக்கூடாது. நாங்க ஒன்னே ஒண்ணுதான் கேட்கிறோம், குற்றவாளியை விடுதலை பண்ணு சொல்லி கேட்கல, நிரபராதிகளை விடுதலை பண்ணு சொல்லி சொல்றேன். 1000 குற்றவாளி தப்புனாலும் ஒரு நிரபராதி தண்டிக்க கூடாதுன்னு சொல்லி சட்டமே இருக்கு. அந்த அடிப்படையில் சொல்றேன், 200% இந்த வந்து சரவணன் அவர்களுக்கும் கிருஷ்ணகுமாரி அவர்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அவர்களை உடனடியாக தமிழக அரசு வந்து விடுதலை செய்வதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம்.